இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான துறை அப்படின்னு பார்க்கும்போது சிஏஜியும் இருக்குது. ஸோ சிஏஜியினுடைய தலைவர் சிஏஜி பற்றி முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அதிகமான கேள்விகள் தொடர்ந்து இதில் வருதான்னு கேட்டால் இல்லை, அட்லீஸ்ட் ப்ரையாரிட்டி. பட் அந்த ஒரு கொஷின் வந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்க அப்படின்னா தான் முடியும். சரி, சிஏஜினா யார், இவங்களுடைய அதிகாரம் என்ன, என்ன பண்ணுவாங்க, என்ன வேலைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை செய்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்களா. ஓகே, ஸோ எந்தெந்த ஆர்டிக்கலில் இது அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பா இல்லை சாராததா அப்படின்னு கேட்டால் அரசியலமைப்பு சார்ந்தது தான். அரசியலமைப்பு சார்ந்தது அப்படின்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 148 151 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. எந்தெந்த ஆர்டிக்கல் எல்லாமே இதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது தனியாக ஒரு கேள்வியாகவே கேட்கலாம். ஓகே, ஆர்டிக்கல் 148 இண்டிபெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் சிஏஜி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 148வது ஆர்டிக்கல். இண்டிபெண்ட் ஆஃபீஸர் ஆஃப் சிஏஜி சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கல் 148. தலைமை கணக்கு தணிக்கை துறை தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். த சிஏஜி ஆஃப் இந்தியா ஆஸ் பர் ஆர்டிக்கல் 148 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட். சரியா, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இவர் என்னெல்லாம் வேலைகள் செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சிஏஜியை அப்பாயிண்ட் பண்ணுறது யார், சிஏஜியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட். நியமனம் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். ரொம்ப முக்கியமானது இது. சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஷினை கேட்கலாம். சரிங்களா, சிஏஜியை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இவருடைய பதவி காலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வரைக்கும். 6 ஆண்டுகள், 6 இயர்ஸ் டேர்மில் இருப்பாங்க, 6 இயர் பதவியில் இருப்பாங்க, அல்லது 65 இயர்ஸ் வரைக்கும், 6 இயர்ஸ் டேர்ம் அல்லது 65 இயர்ஸ் வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலாம். அன்டில் 65 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, விச் எவர் இஸ் இயர்லியர், எது முதன்மையாக வருதோ அது. சரிங்களா, அவருக்கு 60 தான், சரி 50 தான் வயசாகுது அப்படின்னா ஓகே 6 இயர்ஸ் அவர் டேர்மில் இருப்பார். ஓகேங்களா, இல்லை 59 தான் ஆகுது அப்படின்னா 6 இயர்ஸ் இருந்தாருன்னா 65 வரைக்கும் இருக்கலாம். 60 ஆயிடுச்சு அப்படின்னா 65 வரைக்கும் தான் இருக்க முடியும், 66 வரைக்கும் இருக்க முடியாது. சரிங்களா, புரிஞ்சுதா? ஸோ அதை தான் மெயின் பண்ணுறாங்க. ஓகே, விச் எவர் இஸ் இயர்லியர். ஓகே ரைட். சிஏஜி அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படி பிரசிடென்ட்டோ, ரிமூவ் பண்ணுறதும் சிஏஜி ரிமூவல் இஸ் பாசிபிள் பை பிரசிடென்ட். எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா பதவி நீக்கம், ரிமூவல். உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே மாதிரி தான். சரியா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை எப்படி நம்ம பதவி நீக்கம் செய்வோமோ அதே மெத்தடு தான் அவருக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சேம் ஆஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ரொம்ப முக்கியமானது. ஓகே ரைட். அப்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெசல்யூஷன் கொண்டு வரணும். போத் ஹவுசஸ், ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில் கொண்டு வரணும். மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி, அவருக்கு வந்து தகுதி இல்லை அவர் வந்து நடத்தை சரியில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். எப்படி ஒரு பதவி நீக்கம் இதே மாதிரி பண்ணுறாங்களோ உச்சநீதிமன்ற நீதிபதி, அந்த மாதிரி எதுவும் சம்பளமும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையாக வாங்குவார். ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் எவ்வளவு சம்பளம் வாங்குவாரோ அதே அளவுக்கான வருமானமும் நம்ம சிஏஜிக்கு கிடைக்கிது. வருமானமும்
அதே அளவுக்கான சம்பளமும் கிடைக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ சிஏஜியோட ஒரு இண்டிபெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் சிஏஜி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த சிஏஜி கேன் ஒன்லி ரிமூவ்டு பை பிரசிடென்ட் ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர். இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லுது. அப்போது பிரசிடென்ட் விரும்புகிற வரைக்கும் இந்த பதவியில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாட் அட் பிரசிடென்ட் பிளஷர். ஓகே, ரைட், புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி சிஏஜியாக வந்துட்டா அப்படின்னா வேற ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பதவியில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இருக்கக்கூடாது. சிஏஜி இஸ் இன்எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ஆஃபீஸ். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அறிமுகம், அரசியலமைப்பு, அந்தஸ்து அப்படிங்கிறதுல எடுத்து நம்ம பேசுவோம். ரைட். அரசியலமைப்பினுடைய சரத்து ஆர்டிக்கல் 148 முதல் 151 வரையிலான பகுதிகள் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். எதுல இருந்து எது வரைக்கும் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வைக்கிறேன். சரி, இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிக்கல் 148 151 வரைக்கும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி குறிப்பிடக்கூடியது. ஆர்டிக்கல் 148 சிஏஜி பற்றி சொல்லக்கூடியது. முதல்ல பார்த்தோம். சரிங்களா? நேச்சர் ஆஃப் ஆஃபீஸ், இந்திய அரசியலமைப்பின் கீழே நேரடியாக இயங்கக்கூடிய ஒரு சுதந்திரமான சட்ட ரீதியான அதிகார அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஆர்டிக்கல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த துறையினுடைய தலைவர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஏஜி. சிஏஜி இஸ் தி ஹெட் ஆஃப் தி இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையினுடைய தலைவராக இருப்பவர் தான் இந்த சிஏஜி, ஆடிட்டர் அண்ட் ஜெனரல். ஓகேங்களா? பொது பணத்தினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பொது பணத்தினுடைய பாதுகாவலன்? ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி கேட்கலாம். யாரு பொது பணத்தினுடைய பாதுகாவலன்? கார்டியன் ஆஃப் தி பப்ளிக் பர்ஸ் அப்படிங்கிறது யாரை சொல்றாங்க? கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னு கேட்டா இவர் தான். சரியா? சிஏஜி நாட்டின் ஒட்டுமொத்த நிதி அமைப்பையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதால் இவர் பொது பணத்தினுடைய பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பிகாஸ் த என்டையர் financial system of the country comes under his office scrutiny. Okay. The CAG called the guardian of public purse. ஏன்னா அவருடைய தணிக்கை மொத்த ஃபினான்சியல் சிஸ்டமும் நிதி அமைப்பும் யார் எங்கே என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால பொது பணத்தினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பொது பணத்தினுடைய பாதுகாவலன் முக்கியமான, இது ரொம்ப முக்கியம். பொது பணத்தினுடைய பாதுகாவலன் யார்? கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒன்று. முக்கியமான அதிகாரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர். அது என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டால், அரசியலமைப்பில் இந்த அதிகாரத்தின் அதிகாரி தான் அநேகமாக மிக முக்கியமான அதிகாரி என்று டாக்டர் BR அம்பேத்கர் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பாயிண்ட் முக்கியம். அம்பேத்கர் யாரை வந்து மிக முக்கியமான அதிகாரி, ப்ராபபிளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரை சொல்றாரு? சிஏஜியை ப்ராபபிளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் அம்பேத்கர். அம்பேத்கர் ப்ராபபிளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்கலாம். சிஏஜியை அப்படி சொல்லியிருக்காங்க. ரைட். சரி, சிம்பிளா இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்திய அரசு, மாநில அரசு, அரசு நிதியை யாரெல்லாம் அரசு நிதியை வாங்குறாங்களோ அந்த அமைப்பு இவங்களுடைய வரவு செலவு கணக்கு. இப்போ நம்ம வீட்டிலனா வரவு செலவு கணக்கு என்ன, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம், வரவு செலவு கணக்கு கால்குலேட் பண்ணுறோம், இதெல்லாம் சரி பார்க்கணும், கரெக்டாக தான் செலவு பண்ணியிருக்காங்களா, யார் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஒரு ஆஃபீஸர் தான் செலவு பண்ணுறத தணிக்கை செய்கிறாங்க. ஓகே, ஆடிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்தியாவனுடைய ஒட்டுமொத்த வரவு செலவு கணக்கை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம், அதுக்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது.
சரியா? அந்த முக்கியமான அதிகாரி. அதனால தான் இவர் வந்து ஒரு முக்கியமான அதிகாரின்னு சொல்கிறோம். நேரடியாக பிரசிடெண்ட்டுக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்கிறார். சரியா? அரசுக்கு எந்த விதத்துலையும் இவர் வந்து கட்டுப்பட்டவர் கிடையாது. நேரடியாக பிரசிடெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுப்பட்டவராக இருப்பாங்க. சரியா? ரைட். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து யாராக இருந்தாலும், மினிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க, வரவு செலவு ஆடிட் பண்ணியிருக்காங்க, எல்லா ரெசிப்ட், எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். அதனால தான் இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, முக்கியமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொது கணக்கு குழுவினுடைய துணை பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, அலை ஆஃப் த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, அதாவது பொது கணக்கு குழுவினுடைய கண்களும் காதுகளும் என்று அக்குழுவினுடைய வழிகாட்டி, நண்பன் மற்றும் தத்துவஞானி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். CAG is called eyes and ears of public accounts committee and it guide friend and philosopher அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது தனியாக என்ன வேலை செய்கிறாங்க? ஒரு கமிட்டி. இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், பார்லிமெண்ட்ஸ் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி. PAC அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இஸ் அ கமிட்டி ஆஃப் செலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டோடைய மெம்பர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. இது பார்லிமெண்ட், இது வந்து எப்படி நிர்வகிக்கப்படுதுன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக அமைக்கப்படக்கூடியது. இந்திய பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு பார்லிமெண்ட் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, தணிக்கை குழு அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா அதே தான், வரவு செலவு இது எல்லாத்தையுமே வந்து ஆடிட் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்போ பொது கணக்கு குழுவினுடைய கண்களும் காதுகளும் என்று அக்குழுவினுடைய வழிகாட்டி, நண்பன் மற்றும் தத்துவஞானி என்று அழைக்கப்படுகிறார். CAG தான் சொல்கிறாங்க. ஓகே, இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கேள்விகள் வந்து தேர்வுகளில் கேட்கப்படலாம். ஓகே, இது ஒன்று. ரைட். ஸோ அடுத்து முக்கியமான வரலாற்று பின்னணியை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இது டீட்டெயிலாக இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சரி, இப்போ இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டா, பிரசிடெண்ட், அதாவது ப்ரெசென்ட்டில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி 22 மெம்பர்ஸ்க்குள்ளே இருக்கணும். நாட் மோர் தென் 22 மெம்பர்ஸ். The public accounts committee consists of not more than 22 members. 15 selected by Lok Sabha, lower house of the parliament. Okay வா? Not more than 7 members. ராஜ்ய சபாவில் இருந்து 7 பேர். இது அப்பர் ஹவுஸ். ஓகே, இதில் இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் மெம்பர்ஸில் இருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ், லோக்சபானா லோக்சபாவிலேருந்து ஒரு 15 பேர், ராஜ்யசபானா ராஜ்யசபாவிலேருந்து ஒரு 7 பேர், சரியா, செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட் மூலமாக செலக்ட் பண்ணி இந்த குழுவில் இருப்பாங்க. சரிங்களா? சேர்பர்சன், அதாவது இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்பர்சனாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது வந்து லோக்சபா ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த இவங்களோட டேர்ம் வந்து, இந்த கமிட்டியோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். ஓகே, இப்போ வந்து 18th லோக்சபா இருக்கு. 18th லோக்சபா ராகுல் காந்தி வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன். இந்திய தேசிய காங்கிரஸ் லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PAC-யினுடைய ஹெட்டாக இருக்கு. ஓகே, ரைட். சரி, இப்போ ENC-யினுடைய PAC-யினுடைய ஹெட் KC வேணுகோபால்.
18th லோக்சபாவோட லீடராக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஐஎன்சியிலிருந்து. ஓகே, 2024 பிஏசியோடைய ஹெட்டாக வந்து இந்த கேசி வேணுகோபால் இருக்காங்க. ஓகே, சரி, இதுக்குள்ளே நம்ம பார்த்தது போதும். இப்போ இந்த வரலாறு பரிமாணம் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன். தலைமை கணக்காளர் அலுவலக தொடக்கம். ஆஃபீஸ் ஆஃப் அக்கவுண்டன்ட் ஜெனரல் செட்டப். கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தை கையேற்ற போது தலைமை கணக்காளர் அலுவலகம் முதலில் நிறுவப்பட்டது. ஓகே, ஸோ எப்போ பிரிட்டிஷ் கிரவுன் டுக் ஓவர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து நாங்கள் 1858 முழு அட்மினிஸ்ட்ரேஷனையும் நீங்கள் இந்த கம்பெனி கிட்ட இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கம்பெனி கிட்டே இருந்துச்சு. கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனை எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அப்போ தான் இந்த தலைமை கணக்காளர் அலுவலகம் அப்படிங்கிறது முதல்ல நிறுவப்படுது. முதல் தலைமை தணிக்கையாளர், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா யாரு அப்படின்னா 1860 சர் எட்வர்ட் ட்ரமண்ட். சர் எட்வர்ட் ட்ரமண்ட் இந்தியாவினுடைய முதல் தலைமை தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டார். இந்தியாவினுடைய முதல் தலைமை தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா எட்வர்ட் ட்ரமண்ட். 1860 இருந்து 1862 வரைக்கும் அவருடைய பணிக்காலம். எட்வர்ட் ட்ரமண்ட் வாஸ் அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிசன், ஆர்பி ஹாரிசன், அது பின்னாடி அந்த லிஸ்ட்லாம் இருக்கும், நான் வந்து உங்களுக்கு தரேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இஎஃப் ஹாரிசன். ஸோ இப்படிங்கிறவங்க எல்லாமே அடுத்தடுத்து பதவியில் இருந்திருப்பாங்க. ஓகே, சரி. பெயர் மாற்றம் ரொம்ப முக்கியமான வருஷம் 1866 ரீநேம்டு. இந்த பதவி கணக்கு தலைமை தணிக்கையாளர் என பெயர் மாற்றப்படுது. அதாவது காம்ப்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்பொழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, காம்ப்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் 1866. மறுபெயரிடல் ரீடிசிக்னேட்டட். மறுபடியும் 1884 இந்திய தலைமை தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்படுது. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 1884. இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இதுக்கு ஒரு சட்டபூர்வ அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரமான அமைப்பாக மாற்றப்படுது. ஓகே, 1919 இந்திய அரசு சட்டம் இதுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பாக மாற்றுவதற்கான ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1935 கூட்டாட்சி விரிவாக்கம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஃபெடரல் எக்ஸ்பான்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும். கூட்டாட்சி அமைப்பில் மாகாண தலைமை தணிக்கையாளர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டு இந்த பதவி மேலும் வலுவூட்டப்பட்டது. ப்ரொவின்சியல் ஆடிட்டர் ஜெனரல் இன் தி ஃபெடரல் செட்டப். ஓகே, அப்படிங்கிறது 1935 இந்திய அரசு சட்டத்தில் மறுபடியும் கொண்டு வராங்க. கணக்குகள் மற்றும் தணிக்கைகள் ஆணை, அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் ஆர்டர். கணக்குகள் மற்றும் தணிக்கைகள் ஆணை மூலம் விரிவான கணக்கியல் மற்றும் தணிக்கை பணிகள் இவருக்கு வழங்கப்பட்டது. டீடைல்டு அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வேர் அசைன்ட் டு சிஏஜி த்ரூ தி அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் ஆர்டர். கணக்குகள் மற்றும் தணிக்கைகள் ஆணை மூலமாக விரிவான கணக்கியல் மற்றும் தணிக்கை பணிகள் அப்படிங்கிறது 1936 கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு அந்தஸ்து 1950. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஆர்டிக்கல் 148 கீழே இந்த பதவி முழுமையான அரசமைப்பு அந்தஸ்தை பெறுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். After the constitution came into force, the office acquired full constitutional status under Article 148. அதிகார வரம்பு விரிவாக்கம், அதாவது 1958 இதனுடைய அதிகார வரம்பு அப்படிங்கிறது முன்னாடி இந்தியாவுக்கு முழுமைக்கும் இருந்தது, ஜம்மு காஷ்மீருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும் விரிவுபடுத்தப்பட்டது 1958.
1971 சிஏஜி சட்டம், மத்திய அரசு இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளனுடைய கடமைகள், அதிகாரங்கள் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம் 1971 இயற்றியது. இது மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய கணக்கியல் மற்றும் தணிக்கை ஆகிய இரண்டுக்கும் இவரை பொறுப்பாக்கியது. புரியுதுங்களா? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிறது மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய கணக்கியல் மற்றும் தணிக்கை ஆகிய இரண்டிற்கும் இவரை பொறுப்பாக்கியது. சிஏஜி டிபிசி சட்டம், டிபிசி ஆக்ட், டியூட்டிஸ், பவர் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட். சரிங்களா? போத் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டுக்குமே, கணக்கியல் மற்றும் தணிக்கை, அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து 1976 கணக்குத்துறை பிரிப்பு, டிபார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். மத்திய அரசில் கணக்கு பராமரிப்பும் தணிக்கையும் பிரிக்கப்பட்டதால் இவர் கணக்கியல் பணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தணிக்கை பணிகளை மட்டுமே கவனிக்க தொடங்கினார். ரெண்டும் ஒன்றா சேர்க்கிறாங்க. 1971 76 மறுபடியும் பிரிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் கணினிமயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கல், கம்ப்யூட்டரைசேஷன் அண்ட் மாடரைசேஷன். இப்பதவி மற்றும் அலுவல் விரைவான கணினிமயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்திய வரலாற்றின் மிக மோசமான மற்றும் சர்ச்சைக்குரிய ஊழல் முறைகேடுகளை தணிக்கை செய்து வெளியே கொண்டு வந்தது இந்த 1990 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. சரி, அடுத்து அரசியலமைப்பு சட்ட விதிகள் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஆர்டிகல் 140 என்ன பார்த்தோம்? நியமனம் மற்றும் பணி நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். தலைமை கணக்கு தணிக்கையாளனுடைய நியமனம், பதவி பிரமாணம், பணி நிபந்தனைகள் குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 148. ஆர்டிகல் 149 கடமைகள் மற்றும் அதிகாரங்கள், டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். அப்பாயின்மெண்ட் வந்து 148, டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் வந்து 149. அடுத்து 150 ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், கணக்குகளினுடைய வடிவம். ஒன்றியத்தின் மற்றும் மாநிலங்களினுடைய கணக்குகள் இவருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நிர்ணயிக்கும் வடிவத்தில் பராமரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் எப்படி வந்து சொல்றாரோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஆர்டிகல் 150 கணக்குகளினுடைய வடிவம். தணிக்கை அறிக்கைகள், ஆடிட் ரிப்போர்ட்ஸ், தணிக்கை அறிக்கைகளை சமர்ப்பித்தல் பற்றி விளக்கக்கூடியது ஆர்டிகல் 151. ஆர்டிகல் 151 1 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசினுடைய கணக்கு அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் கிட்ட போனதையும் பிரசிடென்ட் வந்து அதை நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகள்லையும், லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகள்லையும் வைப்பார். ஆர்டிகல் 151(2) என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில அரசினுடைய கணக்கு அறிக்கையை அந்தந்த மாநில ஆளுநரிடம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லுது. கவர்னர் கிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்? அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி கொண்டு போய் வைப்பார். சரியா? ஸோ இதுதான் வந்து தணிக்கை அறிக்கைகள், ஆடிட் ரிப்போர்ட்ஸு. 151(1) பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு, அவர் வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் கொண்டு போய் வைப்பார். அதே மாதிரி 151(2) கவர்னர் கிட்ட கொடுப்பாங்க சிஏஜி, அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு அவர் சட்டமன்றத்தின் முன் வைப்பார். ஓகே, அடுத்து நிகர வருவாய் சான்றளித்தல், சர்டிஃபையிங் நெட் ப்ரொசீட்ஸ். ஓகே, சரத்து 279 வரிகள் அல்லது சுங்கங்களின் நிகர வருவாய் கணக்கீட்டை இவர் உறுதி செய்து சான்றளிக்கிறார். இது ஒரு இன்னொரு ஆர்டிக்கல் நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய சான்றிதழ் இறுதியானது. நிகர வருவாய் ஒரு வரியினுடைய மொத்த வருவாயிலிருந்து வசூல் செலவை கழித்த பின் கிடைக்கக்கூடிய தொகை தான் நிகர வருவாய். சரிங்களா? டாக்ஸை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் உங்களுக்கு நெட். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்டவணை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் இவர் பதவியேற்கும் போது எடுக்க வேண்டிய பதவி பிரமாணத்தின் வடிவத்தை வரையறுக்கிறது. ஸோ 3வது அட்டவணையில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமானது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆர்டிக்கல், அதே மாதிரி அவருடைய பவர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதனுடைய கண்டினியூஷன் இன்னும் நம்ம நிறைய இதுக்குள்ளே நம்ம பேசலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பார்ட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த ஒரு பகுதியில் நம்ம வந்து டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர்களோட பட்டியல் சொல்கிறதா சொல்லியிருந்தேன்.
ஓகே, சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு 1948 இந்தியாவினுடைய முதல் தலைமை தணிக்கை தலைவராக இருந்தவர் சிஏஜியாக இருந்தது யார் அப்படின்னா நரஹரி ராவ். எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ரொம்பவே முக்கியமானது. இது எல்லாமே வந்து இதில் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பெயர்கள் எல்லாமே கொடுத்து எந்த இயர்னு கேட்டிருக்காங்க, அதுவும் படித்தாகணும். அது மட்டும் இல்லாமல் வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கேட்கலாம், மேட்ச்சில் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நரஹரி ராவ், ஏகே சந்தா, ஏகே ராய், எஸ் ரங்கநாதன், பாக்ஸி, ஜியான் பிரகாஷ், அடுத்து சதுர்வேதி, சோமையா, சங்லு, கவு, வினோத் ராய். வினோத் ராய் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், 2G. அடுத்து சசிகாந்த் சர்மா, ராஜு மகரிஷி, கிரீஷ் சந்திர முர்மு. கிரீஷ் சந்திர முர்முக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கிறவர் வந்து சஞ்சய் மூர்த்தி கேட்கலாம். இவருக்கு முன்னாடி யார் இருந்தது? கண்டிப்பாக ஒரு விஷயம் எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, ப்ரெசண்ட்டு யார் இருந்தாங்க, ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இதுலேயே யாராவது ஸ்பெஷலாக யாராவது இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா? சஞ்சய் மூர்த்தி மத்திய உயர்கல்வித்துறை செயலராக பணியாற்றியவர், தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கை ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனாக இருந்திருக்காங்க. 2024 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜியினுடைய தலைவராக இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, இதை வந்து கேட்கலாம். காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 நவம்பர் 2024 பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகே, முக்கியமானது. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். கிரீஷ் சந்திர முர்மு. சரிங்களா? இவர் பதவி ஏற்றிருக்கிறதுக்கு முன்னாடி வேறு என்ன பதவிகளில் இருந்திருக்கிறாரு? இவர் வந்து IAS 1989 பேட்சு, செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இருந்திருக்காரு, செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகே, 2021 24 வரைக்கும் இந்த ரோலில் இருந்திருக்கிறாரு. நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 2020 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் இவருக்கு இருந்திருக்கு, சஞ்சய் மூர்த்தி. ஓகே, ரைட், தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரைட். ஸோ இது சம்மந்தமான கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க, வேறு என்ன முக்கியமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறதுல நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.